அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திற்கு அருகில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்டம் அரசினால் முழுவதுமாக இந்த தேயிலை தோட்டம் மூடப்படும் நிலையில் உள்ளது என்கின்ற அறிவிப்பு வந்திருக்கு. அந்த பகுதியில் உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க, அங்குடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாஞ்சோலை தோட்டம் என்பது ஒரு 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கீழே மாஞ்சோலை, அதைத் தொடர்ந்து கடைசியில் குதிரை வெட்டி என்கின்ற இடத்தில் முடிவடைகிறது. இது 5 பகுதிகளாக 5 தேயிலை தோட்டங்களாக பிரிக்கப்பட்டு 1928 பிபிடிசி என்கின்ற ஒரு நிறுவனத்தில் 100 ஆண்டு குத்தகைகளுக்கு இடப்படுகிறது. அதன் பிறகு 1954 வந்த மன்னர் மானிய ஒழிப்பின் மூலமாக சிங்கம்பட்டிக்கு சொந்தமான இந்த நிலம் அரசுடமையாக்கப்படுது. அதுக்கப்புறம் அரசிடம் அனுமதி பெற்று இந்த 100 ஆண்டு ஒப்பந்தமும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த 100 ஆண்டு 1929 ஆரம்பித்து 2028 வரைக்கும் இருக்குது. இப்போ 2024 நடக்குது. இன்னும் 4 ஆண்டுகள் தான் மீதம் இருக்கிற இந்த ஒப்பந்தம் நிறைவடைவதற்கு. அதற்கு இந்த பிபிடிசி நிறுவனம் 4 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த தேயிலை தோட்டங்களை மூடிவிட்டு அவர்களுக்கு அந்த இதில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு விஆர்எஸ் கொடுத்து 2,50,000 ரூபாய் வேலை செய்கிறாங்க. 4 தலைமுறைகளாக வேலை செய்கிறாங்க இந்த நிறுவனத்திடம். இவர்களுடைய பூர்வீகம் எங்கன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. இவங்க வேற ஆப்பிரிக்காவில் இருந்தோ இந்த இந்தோனேசியாவில் இருந்தோ வந்தவங்க கிடையாது. இவங்க இந்த நம்ம தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த பார்டரில் உள்ளவங்க. இவர்கள் இவர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக அழைத்து அவர்களுக்கு இந்த நிறுவனம் 4 தலைமுறையாக இவங்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி வேலை வாங்கி அவர்களுக்கு உரிய ஊதியம் கொடுத்துச்சா அப்படின்னா இல்லை. வெறும் 150 ரூபாய்க்கா வேண்டி 150 ரூபா ஊதியக்கா வேண்டி இந்த தாமிரபரணி படுகொலை என்கின்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த 1999 இந்த 150 ரூபா ஊதிய உயர்வு கேட்டிருக்காங்க. மக்கள் போராடி இருக்காங்க. ஆனால் அந்த போராட்டத்தின் விளைவாக கலெக்டர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுக்க போகிறாங்க. இங்கே காவல்துறையை பயன்படுத்தி இந்த அரசு அப்பொழுது ஆட்சி செய்த இந்த திமுக அரசு கொடுக்க விடலை. அந்த எப்படியாவது ஒரு வழியாக கலெக்டரை பார்த்து கொடுத்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சி பின்பக்கமாக வந்தவர்களை விரட்டி அடித்து அருகில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றுக்குள் குதித்து ஓட முயன்றவர்களை, அப்படி நீந்த முடியாமல் வெளியே வந்தவர்களை திரும்ப அதே தண்ணிக்குள்ள அமுக்கி இந்த காவல்துறை கொடூரமாக கொண்டிருக்கிறது. வரலாற்றில் குறிப்பில் எடுத்து பார்த்தோம்னா இதை எந்த ஒரு கூலிக்காரன் கூட இந்த வேலையை செய்வதற்கு கொஞ்சம் மனது இறக்கப்படுவான். ஆனால் இந்த காவல்துறை அப்பட்டமாக செய்திருக்கிறதுங்கிறார்கள். நீ இந்த இடத்திலிருந்து நம்மை வைத்து நம்ம அதை நினச்சி பார்த்தோம்னா இரத்த கண்ணீர் தான் வரும். ஏன்னா அவ்வளவு கஷ்டம். இப்போ சமீபத்தில் கூட ரஃபேல்னு ஏதோ ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் கூட இந்த தேயிலை தொழிலாளர்களை பற்றி பேசப்பட்டிருக்கு. அவர்கள் பட்ட இன்னல்களுக்கு, கஷ்டங்களுக்கு இப்போது வரைக்கும் எந்தவித இதுவும் பயனும் இல்லை. 2,50,000 ரூபா கொடுத்துட்டு அவங்கள எங்கிட்ட தெருவில் தூக்கி போடுறதுக்கு அதானே அந்த வேலை தானே பார்ப்பீங்க. இப்போ பேசுகிறான், இந்த தேயிலை தோட்டம் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, மாசு ஏற்படுத்துது. இத்தனை ஆண்டு காலமாக எங்கே போயிருந்த நீ? எங்கே போயிருந்த? ஊட்டி, கொடைக்கானல், குன்னூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் தேயிலை தோட்டம் இருக்குது. அங்கே என்ன மாசு ஏற்பட்டுச்சு? உங்களை விட நீங்கள் மலையை வெட்டி திங்கிறது, கல்குவாரிகளாக வச்சிருக்கிறது, இயற்கை வளங்களை அழிப்பது, உங்களை விட அந்த பகுதியில் உள்ள வாழ்கிற மக்கள் இயற்கை முழுவதுமாக நேசிக்கிறவர்களாக இருக்காங்க. ரொம்ப இவங்க அப்படியே நல்லவங்களாக மாறிடுவாங்கங்க. உடனே நல்லவங்களாக மாறிடுது. இவங்க இந்த விவேக் சொன்ன மாதிரி இவங்க முகர கடையிலெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே. இந்த மாதிரி நல்லவங்க கிடையாது. ஏன்டா இவங்க இந்த இயற்கை, காற்று, மண், இது மரத்தை வளர்க்கணும்னு திடீர்னு புதுசாக பேசுகிறானே அப்படின்னு பார்த்தா பின்னாடி வரலாற்றை திரும்பி பார்த்தோம்னா இது இன்னொரு கம்பெனிக்கு, பெரும் முதலாளிகளுக்கு ஒப்பந்தமாக கொடுக்க இதுக்கு தான் செய்கிறது. எல்லாவற்றையும் அதிகாரம் மிக வலிமையானது.
அதை அடைந்து விட்டால் அனைத்தும் சுலபமானது என்று சொன்னது போல, அண்ணன் சொன்னது போல, அதிகாரத்திற்கு நீண்ட கால்கள் உண்டு. உரிமை என்று நீங்கள் பேசும்பொழுது நீண்ட காலால் மிதிக்கும், அதை அகன்ற வாயால் பேசி உங்களை மிதித்ததற்கு நியாயப்படுத்தும். இதைத்தான் இந்த அரசு அப்பொழுதும் இந்த தாமிரபரணி படுகொலையின் பொழுதும் செய்தது. இப்பொழுதும் அதைத்தான் செய்கிறது. எந்த ஸ்டெர்லைட் ஆலையில் இருக்கட்டும், இங்கே 14 பேரை கொண்டுச்சு, அதே அதிகாரம் தான். அதனால தான் சாதாரணவர்கள், எளிமைய நிலையிலிருந்து வந்தவர்கள் இந்த அதிகாரத்தை அடைந்தால்தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பகுதியில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிய இழப்பீடு, அவர்களுக்கு தேவையான வீட்டு வசதி, ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து அன்றாட உணவு, உடை, இருப்பிடம், அனைத்தையும் அரசு சரியாக செய்து கொடுக்க வேண்டும். இந்த தோட்டத்தை இனி வருங்காலங்களில் அரசை எடுத்து நடத்த வேண்டும். அரசுக்கென்று தனி வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் இல்லை, ஒயின் ஷாப்பை தவிர. இந்த தேயிலை தோட்டத்தையாவது எடுத்து நடத்த வேண்டியதானே.